இனிய நாமத்தில் ஒளிப்பீடம் பொக்கிஷம் ஃபேஸ்புக் பேஜ் பதிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கடந்த நாட்டில் ஒரு செய்தியை பார்க்குறோம். தலைமைக்கு வருந்துகிறேன். ஒரு சாட்சியோடு கூட இந்த பகுதியை நான் ஆரம்பிக்கிறேன். நான் சண்டே கிளாஸ் மாணவனாக இருக்கும்போது எனக்கு அப்போ ஏதாவது ஒன்று செய்யணுன்றது ஒரு ஆசை இருந்தது. எனக்கு வேறு எந்த வீட்டில் டிவி கிடையாது. எனக்கு இருக்க ஒரே பழக்கம் புக்ஸ் படிக்கிறது மட்டும்தான். ஆனால் அதனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால், டிவி வீட்டில் இல்லாதனால, இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸு நிறையா அந்த டைமில் இருக்காதுதாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது நேரத்தோட சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுக்குற அந்த விஷயங்கள் செய்யறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம். அதில் சார்ட் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப ஆர்வமாக வரைஞ்சிட்டு போவேன். முதல்ல என்னுடைய சண்டே கிளாஸ் அண்ணன் ரெட்சி பிளக்கிற மாதிரி ஒரு சார்ட் வரைய சொன்னார். ரெட்சியை இஸ்ரேல் மக்கள் பிளந்து போகிற மாதிரி. அது சொல்லும்போதே ஒரு சிலர் சொல்லிட்டாங்க, இது கஷ்டமாச்சு. எனக்கு அந்த டைமில் ஒரு பைபிள் காமிக்ஸ் படிச்சிருக்கேன், மோசே. அதில் பார்த்து வரைய முடியும்னு தோணுச்சு. ஒரு பெரிய சார்ட்டை வாங்கி ப்ரெஷ் எடுத்து நான் வரைஞ்சி எடுத்து கொடுத்தேன். அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க சண்டே கிளாஸில். அதுக்கப்புறம் தொடர்ந்து சார்ட் ஒர்க்கு அது மாதிரி சண்டே கிளாஸ் ஆனிவர்சரி டேலாம் அதை பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது சில நேரங்களில் நிறைய உற்சாகத்தில் செய்யும்பொழுது ஒரு சின்ன டெக்ஸ்ட் கட் பண்ணி பின்னாடி மாற்றுதான் இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஒர்க் பண்ணதாலும் சரி, என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்டே எங்கள் சண்டே கிளாஸ் என்ன சொல்லியிருக்காரு, உதயகுமார் பரலோகத்தில் தன்னுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறாப்புல அப்படின்னு சொல்கிறாரு. அவன் நிறைய இந்த மாதிரி காரியங்களை செஞ்சு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறான் என்று சொன்னது எனக்கு கிடைச்ச சாட்சி. அது நான் என்கிட்ட சொல்லலை, என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது நம்ம வசனம் படிக்கிறது, பரலோகத்தில் எப்படி பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும்? நம்மகிட்ட பொருளால் மட்டும் கிடையாது, நம்முடைய திறமைகளால், நம்ம தாளந்து. அதுதான் ஆண்டு சொல்ல, உங்களை தாளந்து புதைச்சி வைக்கக்கூடாது என்று சொல்லி ஓமைகள் சொல்லித்தரார். அப்படின்னா நம்ம தாளந்து நம்ம புதைச்சி வைக்காமல் எப்படி நம்ம பெருக்கிறது என்று நமக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். இங்கே நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் வாசிக்கிறேன். 23ஆம் வசனத்திலே, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எதை செய்யாலும் அதை மனுஷருக்காக செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். நம்ம சபைகளில் ஏதாவது நமக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்முடைய ஊழியத்தில் நம்ம சிறியவர்களாக இருக்கும்பொழுது, வாலிபலாக இருக்கும்போது நமக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அதை யாருக்கென்று செய்ய வேண்டும்? கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும், மனுஷருக்கென்று செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அதுக்கு பலனே இருக்காது. இன்னும் ஒரு சாட்சி சொல்லணும்னா, சபையில் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்தார். அதில் ஒன்று, தம்மை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதற்கு காரணம் என்னவென்று நான் யோசிக்கும்போது ஒரு அர்ப்பணிப்பு என்று நான் சொல்வேன். எந்த வகையிலும் நான் தகுதி கிடையாது. சபையில் ஊழியர் செய்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 8 மாதம் அங்கே வேலை பார்த்தேன். அதில் சில நேரங்களில் யாருமே இருக்க மாட்டாங்க. பூந்தொட்டி வைக்கிறது, பூந்தொட்டி எடுக்கிறது, அதெல்லாம் என் வேலையே கிடையாது. பூந்தொட்டியெல்லாம் எடுத்து வைக்கிறதுலேருந்து அந்த ஓல்ட் சர்ச்சுமே ரெடி, பிஎஸ் சிஸ்டம் தவிர மற்ற எல்லாவற்றையும் ரெடி செய்திருக்கேன். 6 மணிக்கு ஒரு அண்ணன், மூத்த அண்ணன் வராரு. அவர் நினைச்சா எல்லாமே சரி பண்ண முடியும், யாருமே கிடையாது, நான் மட்டும் இருக்கேன். என்னப்பா யாருப்பா இதெல்லாம் பண்ணதுன்னு கேட்டார். நான் தான் நான் பண்ணேன்னு சொன்னேன். அதெல்லாம் மனுஷருக்காக செய்யலை, ஆண்டவருக்காக செய்கிறது. அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அது மனுஷருக்கு சொல்லணும்னா எல்லாத்தையும் நான் ஃபோன் பண்ணியோ இல்லை யார்கிட்டையும் சொல்லி பிரபலப்படுத்திக்க விரும்பலை. நான் ஆண்டவருக்கு என்று செய்கிறேன். கர்த்தர் பார்க்குறேன், அதுக்கான பலனை கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் ஆண்டவர் எனக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தம்முடைய தரிசனம் மூலமாக எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த வேதம் சொல்கிறது, காண்கிறதுனால விசுவாசிக்கிறது அல்ல, காணாதிருந்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவான்கள். அதனால் அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆண்டவர் அதை செய்தார் எனக்கு. அது என்னை விசுவாசத்தில் பலப்படுத்தியது, தம்மை வெளிப்படுத்தினார். சர்ச்சில் சபையில் நான் இருந்த நாட்களில் ஒரு ஜெப வேலையில் சர்ச் மீட்டிங் நடந்துட்டு போது அபிஷேகித்து
தேவன் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்னை அவரை எனக்கு வெளிப்படுத்தினார். அது என்ன இன்னைக்கு வரைக்கும் அதை மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நமக்கு ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுப்பார். நம்ம அதை எப்படி அவருக்கு திரும்பி கொடுப்பார்? அவர் லைஃப் வந்து நமக்கு திரும்பி ஆண்டவருக்கே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம லைஃப். நம்மளுடைய நேரம். நிறைய பேருக்கு நேரம் கிடையாது தெரியுமா? நேரமே இருக்காது, ஓடிட்டே இருப்பான். ட்ராவல் 2 மணி நேரம் போய்டும், வேலையில் ஒரு 10 மணி நேரம் போய்டும், தூங்குறதுக்கு போய்டும், எதுக்குமே நேரம் இருக்காது. அப்படிலாம் கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. அப்போ நம்ம நேரத்தை நம்ம ஆண்டவர் கொடுக்கும்போது அதோட விலை எவ்வளோ அதிகமாக இருக்க முடியும். அது மட்டும் கிடையாது, நம்ம திறமைகளை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும்பொழுது அது ஆசீர்வாதங்கள். எனக்கு நான் சொல்வேன், நிறைய ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கார். அதனால எனக்கு நிறைய நன்மைகள் கிடைத்திருக்குது. நான் சிறு வயதில் வந்து ஒரு சண்டே கிளாஸுக்கு ஒரு சின்ன பாட்டு புக்கு ரெடி பண்ணேன். சண்டே கிளாஸ் சொல்ல முடியாது, ஒரு யூத் மீட்டிங் சொல்லலாம். ஒரு பாட்டு புக்கு ரெடி பண்ணுறேன். 24 பக்கமோ 32 பக்கமோ ஒரு பாட்டு புக்கு ஜெராக்ஸ் எடுத்து 30 பிரதிகள் ரெடி செய்வேன். அது படம் கூட வச்சுருக்கேன், படம் வரைஞ்சி. அதுக்கு எல்லாமே 2-3 நாட்களில் முடிஞ்ச வேலை. ஏது நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அதுக்கான பலனை ஆண்டவர் கொடுக்குறார். சண்டே கிளாஸில் கூட யோசிச்சிருந்தேன். 17 வயசாக இருக்கும்போது அதை வீடியோ எடுத்தேன். என்னுடைய சொந்த காசில் வேலை செய்து வந்தேன். என்னுடைய சொந்த காசில் நடிக்கிறேன். அந்த வீடியோவில் அதெல்லாம் தான் இன்றைக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்ம நாட்களில் வந்து என்னால் செய்ய முடியுது. அது மட்டும் இல்லை, எனக்கு பல அனுபவங்களை பெற்றுக் கொடுத்தது. வீடியோ ப்ராஜெக்டில் பல அனுபவங்களை எனக்கு பெற்றுக் கொடுத்தது. அதுக்கு பிறகு வேலைக்கு போகும்போது நான் செய்த பத்திரிகையை பார்த்து, சண்டே கிளாஸில் பண்ணது பத்திரிகை நடத்தும் அளவுக்கு கொண்டு வந்தது. வேலை செய்கிற நாட்களில் எனக்கு இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு ஏஜென்சியில் என்னை குறித்து கேட்குறாங்கன்னா, பெரிய அனுபவம்லாம் கிடையாது. ஸ்கேன் பண்ண தெரியுமானா தெரியாது, நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. என்ன தெரியும்னா, நான் ஒரு கோர்ஸ் பேசிக்காக படிச்சிருக்கேன். ஒரு கோர்ஸை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுக்கு எவ்வளோ நான் செலவு பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்போ என்னுடைய பத்திரிக்கை ஏதாவது சாம்பிள்ஸ் இருக்கா நீங்கள் வரைஞ்சுன்னு கேட்டேன். நான் பத்திரிக்கை தான் கொடுத்தேன். நம்முடைய மனமகிழ்ச்சிங்கிற பேர்லேருந்து பத்திரிக்கையை ஆப்செட் பிரிண்ட் பண்ணதை அந்த காப்பி கொடுத்தேன். பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டான். இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் எனக்கு வேணும். அதை நான் வந்து வரைஞ்ச படங்கள்லாம் பார்த்து, அப்போ எனக்கு ஊழியத்தின் மூலமாக தான் வேலையே கிடைச்சது. ஆண்டவருக்காக நான் எதை செய்கிறேனோ அதுவே எனக்கு ஆசீர்வாதமாக மாறியது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஆண்டவருக்காக எதையெல்லாம் நான் செய்கிறேனோ அது எனக்கு ப்ளஸ்ஸாக மாறுது. இந்த யூடியூப் வீடியோ போகிறதாலும் சரி, இல்லை வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணி இந்த வெப்சைட்டில் பண்ணுற இந்த வெப் டிசைனிங் ஆனாலும் சரி, எல்லாமே எனக்கு அனுபவமாக மாறியது. ஆண்டோடைய ஊழியமே எனக்கு அனுபவம் மாறி எனக்கான இடத்தை எனக்கு கொடுக்கறது. பல வருடமாக இந்த ஃபீல்டில் சர்வே பண்ணவும் வைக்கிறது. 20 வருடங்களுக்கு முன்பு எனக்கு வேலை கிடைச்சது என்னுடைய பத்திரிக்கை, நான் நடித்த அந்த பத்திரிக்கையை பார்த்து. இத்தனை வருடமாக ஆண்டுடைய ஊழியம் தான் இன்னும் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தி கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய திறமைகளை ஆண்டவருக்கு கொடுக்கணும். நான் ஏன் வந்து என்னை பற்றி பேசுவதற்காக இல்லை, நான் ஒன்றும் இல்லை. என்னை உற்சாகப்படுத்தினால சண்டே கிளாஸ் நிறைய பெரியவங்க உற்சாகப்படுத்தினால நான் வந்து அதை அதிகமாக ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது. வேத வசனங்கள் நம்ம உற்சாகப்படுத்தின ஒரு வார்த்தை வேதம் சொல்கிறது. சொல்லுவாங்க, உற்சாகப்படுத்த ஒரு வார்த்தை நம்மளை ரொம்ப தூரம் பயணிக்க செய்யணும். அது மாதிரி உற்சாகப்படுத்தும் போது நமக்கு நிறைய, எனக்கு சின்ன வயசில் சண்டே கிளாஸ் என் டீச்சர்ஸ், குறிப்பாக சொன்னோன்னா டிராயிங் மாஸ்டர், எல்லாரும் உற்சாகப்படுத்தினாங்க. அதன் விளைவு நான் நிறைய தூரம் ஓட முடிஞ்சது. சின்ன வயதிலே நிறைய விஷயங்களை செய்ய முடியுது. அதன் விளைவாக நான் வேலையிலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடிஞ்சது. இன்று வரைக்கும் ஆண்டுடைய கிருபையை பற்றி கொண்டு சொல்வேன் என்று சொன்னால், நான் ஃபீல்ட் அவுட் ஆகாமல் இருக்க ஆண்டுடைய அந்த ஆண்டுடைய திறமைகள், அவர் கொடுத்த திறமைகள், அவர் ஊழியத்துக்காக செய்யும்போது அதை ஆண்டு நமக்கு தக்க வைக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு அதை பொக்கிஷம் மாற்றுறார். அதை நான் சொல்லுகிறேன், எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்க. நம்மளுக்கு தாழ்ந்த ஆண்டவருக்கென்று கொடுப்போம். ஆண்டவர் அதை நிறைய ஆசீர்வாதமாக கொடுப்பார். என்னோட அனுபவசாலிகள்லாம் கூட நான் வேலை செய்யும்போது பார்த்துருக்குறேன். அந்த அளவுக்கு வந்து நான் யாருக்கிட்டேயும் போய் எதுவுமே கேட்க மாட்டேன். ரெக்கமெண்டேஷன் கேட்க மாட்டேன், யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க மாட்டேன். என் வீட்டு பிரச்சனை அதெல்லாம் ஒரு முறை நான் கேட்டிருப்பேன். இன்க்ரிமெண்ட்டுக்கு உயர்வு கேட்டிருப்பேன். ஒரு முறை சொல்ல நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் போய் என் தேவை என்ன என்று, எங்கேயும் போய் எனக்கு என்ன வேணும்னு நான் சொன்னதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்னை உயர்த்தி கொண்டே வந்திருக்கிறார் யாருக்கும். அதனால் வந்து நான் சொல்கிறேன், நான் தனி கேட்டகரி, எங்கேயுமே கலந்துக்க மாட்டேன். அப்படி இருந்தும் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் கர்த்தருக்குன்னு நான் செய்தேன். அதுதான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தாளந்தை ஆண்டவர் கொடுப்போம்.
அதனால் நம்ம பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறது மட்டும் கிடையாது, இந்த பூமியும் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரத்தில் இன்னொரு பதிவோடு கூட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். எனக்காகவும் இந்த ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.